நான் தான் எடுத்தாரு. தெபொராளுடைய அந்த சண்டை போட்டு ஜெயிச்ச விஷயம் யார வந்து இந்துது? நெக்ஸ்ட் யார எழுப்புது? தெபொராள் சண்டை போட்டு ஜெயிச்சாங்க இல்லையா கானான் ராஜாவை, அந்த ஒரு வெற்றி வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை வந்து எழுப்புது பயங்கரமா ஒரு உற்சாகத்தோடு. யாரு? ஆக்சுவலா தெபொராள் சண்டை போட்டு முடிச்சு சில நாட்கள்லயே அவர் வந்துடுறாரு காப்பாத்துறதுக்கு. ஆனா வேற இடத்துல யாருன்னா அது அடுத்த சாப்டர்ல ஆரம்பிக்கும். யாரு? மீதியான் மூலமா வரக்கூடிய பிரச்சனை. சரிங்களா? சோ மீதியான் ராஜா அவங்க வரும் பொழுது படிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 வருஷம் மீதியான் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. சோ 5வது யாரு? மீதியான். யார் காப்பாத்துறா? சரி. சோ அங்க மீதியான் ராஜா வந்து கஷ்டப்படுத்தும் போது நமக்கு தெரியும் யார்கிட்ட கூப்பிடுறாரு? கிதியோனை கூப்பிடுறாரு. கிதியோன் என்ன பண்றாருன்னா நிறைய டெஸ்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு, படிக்கணும் நம்ம. சரியா? ஆனா கிதியோனை பத்தி படிக்கும் போது அவர் கிதியோன் என்ன பண்ணிட்டு இருந்தாராமா? இந்த வசனம் இங்க படிக்கலாம். 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசுரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஓகே. சோ என்ன பண்ணாருன்னா ஒரு கோதுமையை வந்து அவர் சேவ் பண்ணிட்டு இருக்காரு. சரியா? கிதியோனை பத்தி படிக்கும் போது கிதியோனை பத்தி ஒருத்தர் ஒரு ப்ராபசி கண்டார் இல்லையா, ஒரு சொப்பனம் பார்த்தார்ல, ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன சொப்பனம்? கிதியோனை பத்தி ஒரு சொப்பனம். இங்க படிக்கலாம். பாருங்க 7ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் படிக்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். ஓகே. இத சொன்ன உடனே என்ன சொல்றாங்க அடுத்து? இது யாருதான்? படிங்க. 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே, அல்லாமல் வேறு அல்ல. ஓகே. சோ யாருதான் இது? இந்த வார கோதுமை அப்பம் வருது இல்லையா, உருண்டது, யாருதான்? அது கிதியோன் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இப்போ கவனிங்க. கிதியோன் வந்து சண்டைக்கு போறாரு இல்லையா? எத்தனை பேரை கூட்ட போறாரு? எத்தனை பேர்? இல்ல, சண்டை கூட்டு போறது 300 பேர். கேட்டா கூட்டு போய் அந்த பானையை உடைக்கிறாங்களா? வெளிச்சம் பிரகாசிக்குதா? என்ன டைம் இது? டைம் மிட் நைட்ல. கரெக்டா? சோ மிட் நைட்ல பாத்தீங்கன்னா 300 பேரை கூட்டு போறார். ப்ராப்பரா என்ன பண்ற, அலைன் பண்றாரு. அங்க பானையை உடைக்கிறார். உடைச்சோன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிதியோன் மூலமா கிடைக்குதுன்னு நம்ம கவனிக்கிறோம். சரியா? சரி, பார்க்கும்போது இங்க படிக்கலாம். 28ஆம் அதிகாரம் வசனம் படிங்க. 8ஆம் அதிகாரத்துல
8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ம். இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். ம். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. சோ 40 வருஷம் சொல்றோம் இல்லையா? நம்ம ஏற்கனவே பாடத்திலே பார்த்தப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 40 வருஷமும் இந்த 40 வருஷமும் சேம் 40 வருஷம் தான். ஞாபகம் இருக்கா பார்த்தது? எனக்கு தெரியுது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சது. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, தெபொராளுடைய டைம் வந்ததுக்கு அப்புறமா ரட்சித்ததுக்கு அப்புறம் அந்த 40 வருஷமும் கிதியோனுடைய காலத்துல வந்து ரெண்டுமே என்னதான் சேம் தான். தெபொராள் கானானியனை மேற்கொண்டு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா எந்த யுத்தம் ஆரம்பிக்குதுன்னா மீதியானுடைய ஒரு விஷயத்த நீங்க யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். அது முடிஞ்ச உடனே 40 வருஷம் பாத்தீங்கன்னா சேம் டைம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எத்தனாவது? 5வது சம்பவம். நெக்ஸ்ட் படிக்கலாம். 6வது பார்க்கும்போது இந்த 6வது சம்பவத்தினுடைய காரியம் நடப்பதற்கு முன்னாடி ஒரு ஒரு புதுசா ஒரு சாப்டர் உள்ள என்ட்ராகுது. யாரு? கிதியோனுடைய காலப்பகுதி முடிஞ்சோடனே அடுத்த நியாயாதிபதி வருவதற்கு முன்பாக ஒரு சாப்டர் ஆரம்பிக்குது. யாரை பத்தின விஷயம்? கிதியோனுடைய குமாரனை பத்தின விஷயம். யாரு இது? அபிமெலேக்கு பத்தின விஷயம். சரியா? அவன் என்ன செய்யறான்? அபிமெலேக்கு எல்லா 70 பேர் இல்லையா என்ன பண்ற எல்லாத்தையுமே வெட்டி போட்டு என்ன பண்றான்? தன்னைத்தானே ராஜாவாக அங்க பிரகடனப்படுத்திடுறான். சரியா? நல்ல கவனிங்க. இந்த ராஜாக்களின் காலம் வருவதற்கு முன்பாகவே தன்னை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ராஜாவா அனௌன்ஸ் பண்ணது யாருதான்? கிதியோனுடைய குமாரன் தாங்க. சரியா? அந்த கிதியோனுடைய குமாரன் என்ன செய்வான் அப்படின்றத ஒரு ஊமையாசனாரா யோதாமங்க என்ன போச்சு? மரங்கள்லாம் விருட்சங்கள்லாம் தனக்கு தலைவனை ஏற்படுத்தணும்னு சொல்லி எங்க போச்சு? முதல்ல வந்து பார்த்தா ஒளிவு மரத்துக்கிட்ட போச்சு, அப்புறம் அத்தி மரத்துக்கிட்ட போச்சு, அதுக்கப்புறம் ஆசிரிய கிட்ட போச்சு. என்ன பண்ண இவங்க என்ன பண்ணாங்க? 3 பேருமே அவங்களுடைய மேன்மை போதும் சொல்லி விளங்கிட்டாங்க. யார் வந்துட்டான்? வாலண்டியரா முச்செடி என்ன பண்ணுச்சுன்னா, நான் இருக்கேன் கிட்ட வாங்க. முச்செடி யாரு தான்? பொருள் இல்ல, அபிமெலேக்கு தாங்க. சரியா? அவன் என்ன பண்ணவான்றத நம்ம ஏற்கனவே அங்க சொல்லி காமிச்சிட்டாங்க. அது எப்படி முடிவு வந்துச்சு அவனுக்கு? அபிமெலேக்கு எப்படி முடிவு வந்துச்சு? ஒரு பட்டணத்துக்கு ஓடி போகும்போது என்னாச்சு? அந்த ஏந்திரக்கல் படிக்கலாமா? 59ஆம் அதிகாரத்துல 52, 53 படிக்க. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் முதல். அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டெரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஏந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. ஓகே, சோ அந்த சீக்கியம் மனுஷன் பிடிக்க போகும்போது என்ன பண்றாங்க? அந்த ஸ்திரீ அங்க மேல டவர்ல இருந்து ஒரு ஏந்திர கல்லை தூக்கி போடுறாங்க. அது என்ன பண்ணுச்சுன்னா அபிமெலேக்கினுடைய மண்டை தலையை என்னச்சு? அது உடைச்சிருச்சு. அவன் அங்க மறிச்சிட்டான். சரிங்களா? இது முடிவு வந்துச்சு. இப்போ அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கும்போது யாருடைய சம்பவம் வருதுங்க? சென்டர்ல அபிமெலேக்கினுடைய ஒரு ராஜ்யபார கால பகுதி ஆக்சுவலா வருதுன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இந்த அபிமெலேக் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணா? அபிமெலேக் வந்து ராஜ்யபாரம் பண்ண காலம் எவ்வளவு? சரி, 9ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அபிமெலேக்கு இஸ்ரேலை 3 வருஷம் அரசாண்ட பின்பு. எத்தனை வருஷம்? 3 வருஷம். 3 years. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பொருளை பார்க்கலாம் எல்லாத்தையும். சரிங்களா? ரைட். இப்போ அபிமெலேக்கினுடைய மரணத்துக்கு அப்புறமா அடுத்த மறுபடியும் ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. படிக்கலாம். 10ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அபிமெலேக்கு பின்பு சோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரேலை ரட்சிக்க எழுப்பினான். அவன் எப்பிராயிம் மலை தேசத்து ஊராகிய சாமியிலே குடியிருந்தான். எத்தனாவது நபர் இவரு? எத்தனாவது நபர்? பேரு பேரு? தோலா. தோலா.
சரி, இவர் என்ன செய்யறாருன்னா நியாயம் விசாரிக்கிறார். இவர் அடுத்து 2ஆம் வசனம் படிங்க. அவன் இஸ்ரேலை 23 வருஷம் நியாயம் எத்தனை விசாரித்து வருஷம்? 23 வருஷம் 23 வருஷம் என்ன செய்யறாராமா? அவர் இஸ்ரேலை அவர் நியாயம் விசாரிக்கிறார். பின்பு மரித்து அவர் இறந்துடுறாரு. ஆம். கரெக்டா? ஆம். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேசத்துக்கு விரோத மாறான என்ன பிரகாரம் கொடுக்கப்படல. இவர் என்ன பண்றாரு? இவருமே இஸ்ரேலை ரட்சிப்பதற்கான வேலைகளை இவர் பண்றாரு. கடைசியா படிக்கலாம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். ம். அவனுக்கு பின்பு கீலேயாத்தியனாகிய யாவீர் எழும்பி இஸ்ரேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஓகே. சோ அடுத்து யாரு கடைசியா? யாரு? யாவீர் யாவீர் 22 வருஷம் எத்தனை வருஷம்? 22 வருஷம் 22 வருஷம். படிங்க. 30 கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீழையா தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பெயர் இருக்கிறது. சோ 30 கழுதை குட்டி, 30 குமாரர், அப்புறம் 30 ஊர், 30 ஊர்களும் அங்க இருக்கு இவங்களுக்கு. சரியா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய சம்பவம்? யாவீரை பத்தின ஒரு ஹிஸ்டரி அங்க. சரி, இதோட பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்தோட ஒரு செட் ஆஃப் விஷயம் முடியுது. சரியா? அடுத்து அப்புறமா வரலாம். முதல்ல என்ன பண்ணனா இந்த ஒரு 7 பேர் பத்தி படிச்சிருக்கோம் நம்ம. கரெக்டா? சோ இந்த 7 பேருடைய காரியமா தேவனுடைய பிளான் எப்படி பொருத்தி பார்க்கலாம். அதான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் இப்போ நமக்கு. சரியா? நேத்து ஆன்சர் போட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா? அந்த கான்கல்ல மேக்ஸிமம் இதான் நம்ம லாஸ்ட் டைம் எடுத்திருந்தோம். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு 7 பேரும் தேவனுடைய பிளான் எப்படி அடையாளப்படுத்தான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு நமக்கு. என்ன கிளியர்னா எந்த காலத்துக்குரிய விஷயம் தான் அட்ஜஸ்ட் எல்லாமே காஸ்பலைசேஷனுடைய காலத்தை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் யார் இருக்கா ஞாபகப்படுத்த? முதல்ல பாத்தீங்கன்னா உஷா கிருஷ்ணதான் என்பரா இந்த ராஜா மெசபத்தோமியாவின் ராஜா கஷ்டப்பட எத்தனை வருஷம்? 8 வருஷம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். காப்பாத்துறது ஒத்னியேல். தேசம் 40 வருஷம் அமைதியா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது மோவாபின் ராஜா எத்தனை வருஷம்? 18 வருஷம் கஷ்டப்படுத்துறான். காப்பாத்துறது ஏகூத். அவர் எப்படிப்பட்டவர்? ஏகூத் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன். அவரு இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு மனுஷன். மூணாவது தேசம் 80 வருஷம் அமைதியா இருக்கு. அப்புறம் சம்கார். மூணாவது பாத்தீங்கன்னா சம்கார். அவர் வந்து நியாயம் விசாரிக்கிறார். அவர் பண்ண விஷயம் என்ன? காற்றுக்கோளால 600 ஒரு காற்றுக்கோளால் 600 பேர். சோ அந்த கோல் எது குறிக்கும் அப்படின்னா அந்த ஆக்ஸ பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு கோல். ஆக்ஸ் கோல்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஓகே. எத்தனை பேர் அடிச்சாரு? 600 பேர். 600 பேரை வந்து கொண்டுட்டார். நாலாவது கானானிய ராஜா பயங்கரமான ஸ்ட்ரென்த் ஒரு ஒரு ஆப்போசிஷன். ஆக்சுவலா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் 900 திருத்தங்கள் படிக்கிறோம். கஷ்டப்படுத்துறாங்க. காப்பாத்துறது தெபோராவுடைய தலைமையில பாராக் என்ன செய்யறாருன்னா அவர் காப்பாத்துறாரு. இது நடக்கிற விஷயம். 2 பேர் அங்க வராங்க. அடுத்தது 5 பாத்தீங்கன்னா எந்த தேசம்? மீதியான் தேசம் வராங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அப்ப கிதியோனை பத்தி சொல்லும் போது சில வார்த்தைகள் நம்ம கவனிச்சோம். என்ன பார்த்தோம்? பார் கோதுமை அப்பம், அப்புறம் 300 பேர், நடுராத்திரி. இதெல்லாம் பார்த்த முக்கியமான டேர்ம்ஸ். அதெல்லாம் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது சோ கிதியோனுடைய குமார் என்ன செய்யறாருன்னா தன்னைத்தானே ராஜாவை உயர்த்திக்கிட்டு ஒரு 3 வருஷம் ராஜ்யபாரம் பண்றார். கடைசியில இந்திரக்கல் மூலமா அவருக்கு வந்து மரணம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் 6வது நம்ம ஏன் இவரை கவுண்ட் பண்ணல? ஏன் அவரை கவுண்ட் பண்ணல? 6 போடல. அவரை யார் கிடையாது. ஆக்சுவலா நியாயத்து கிடையாதுன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே. 6வது யாருன்னு சொல்லி பார்க்கவும் தோலா வந்துடுறார். அவர் என்ன பண்றாரு? 23 வருஷம் அவர் வந்து நியாயம் விசாரிக்கிறார். கடைசியா யாவீர் அவர் பண்றது 22 வருஷம், 30 குமாரர், 30 கழுதை, 30 ஊர்கள் இருக்குன்னு சொல்லி படிக்கிறோம் நாங்க. ஓகே. சரி, இப்ப என்னன்னா இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? சரியா? என்ன பண்ணலாம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ முதல்ல பாத்தீங்கன்னா கூஷான் ரிஷதாயிம்னு ஒரு ராஜா வரான். அவன் எங்க இருந்து வரான்னா மெசபொத்தோமியால இருந்து வந்து தேவனுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறான். சரியா? அப்போ இது எல்லாமே காஸ்பல் காலத்துக்கு பொருந்துற விஷயம். அப்படின்னா காஸ்பல் ஏஜுக்கும்
நம்பர் 8க்கு சம்பந்தம் இருக்கா எங்கேயாவது? நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம், பொருளுக்குள்ள போலாம். காஸ்பலேஜுக்கும் நம்பர் 8க்கு சம்பந்தம் இருக்கா? காஸ்பலேஜுக்கும் நம்பர் 8க்கும் சம்பந்தம் இருக்கா? நம்ம இன் ஜென்ரலா இந்த 8 சொல்லக்கூடிய காலம் எங்க இதுக்கு போயிட்டு பார்ப்போம். இன்னும் போயிட்டு பார்ப்போம். எந்த பேஸ்ல? 7 சபையினுடைய காலம் முடிஞ்சு வரக்கூடிய 8ஆம் நாள் அந்த ஆங்கிள் படிப்போம். இதே பேஸ் தான், ஆனா டைம் பீரியட் மாறுது. பேஸ் தான், ஆனா டைம் பீரியட் மட்டும் மாறுது. எப்படி 1000 இயர்ஸ்னுடைய கால பகுதியை நம்பர் 8 ரெப்ரசென்ட் பண்ணுமோ, அதே மாதிரி காஸ்பலேஜினுடைய ஆரம்பத்தையும் நம்பர் 8 ரெப்ரசென்ட் பண்ணும். எப்படின்றத அன்றைக்கு பண்ண வரும். சரி, 1000 இயர்ஸ்னுடைய கால 8 நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன் சொல்றோம்? அதுக்கு முந்தின காலமாகிய காஸ்பலேஜ்ல 7 பகுதிகள் இருக்கு. அதான் ரீசன். அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ராஜ்யம் வந்து 8வது காலப்பகுதி. கரெக்டா இல்லையா? இப்ப அந்த ஆங்கிள் யோசிங்க. காஸ்பலேஜ் முன்னாடி ஒரு காலப்பகுதி இருக்குல்ல, என்ன காலப்பகுதி? ஐயோ, காஸ்பலேஜ் முன்னாடி ஒரு காலப்பகுதி இருந்துச்சா? என்ன காலம் அது? காஸ்பலேஜ் முன்னாடி கேட்கிறேன் நான். யூத யுகத்தினுடைய காலம். கரெக்டா இல்லையா? அந்த யூத யுகத்தை எங்கேயாவது 7 ஸ்டேஜ் சொல்லப்பட்டிருக்கா பைபிள்ல? காஸ்பலேஜ் 7 காலமா சொல்ல மாதிரி யூத யுகத்தையும் 7 காலமா சொல்லப்பட்டிருக்கா. அவ்வளவுதான் நமக்கு. சோ மெயின் பிக்சர் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, யாக்கோபுடைய லைஃப்ல போயிடலாம். நம்ம என்ன பண்றாங்க? 2 ஸ்திரீகள் வராங்களா? யார் யார்? முதல்ல லேயா, அதுக்கப்புறம் ராகேல். கரெக்டா இல்லையா? சோ லேயா யார் அடையாளம்? யாருக்கு அடையாளம் லேயா? மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ராகேல் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அங்க 2 சவம் வருதான். இது குறிக்கும். ஒண்ணு யூதகத்தினுடைய 7 காலத்தை குறிக்கும். அடுத்தது ராகேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 7ன்றது காஸ்பலேஜினுடைய 7 காலத்தை குறிக்கும். கரெக்டா இல்லையா? சோ அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா இங்க 7 நாட்கள் சொல்றோம் சொல்லப்பட்ட விஷயம் வந்து 7ன்றது எதையும் குறிக்கும்? யூதகத்தினுடைய காலப்பகுதியை எதை குறிக்கும்னா இந்த 7ன்ற ஒரு காலப்பகுதி அடையாளப்படுது. சரியா? அப்போ யூதயுகம் முடிஞ்சு வரக்கூடிய காலப்பகுதி இருக்குல்ல, எத்தனை நாள் ஆகாது? எத்தனாவது காலப்பகுதி? 8th டே சொல்றோம் இல்லையா? அப்படி கவனிக்கும் போது இந்த 8th டே ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா இது காஸ்பலேஜனுடைய ஃபர்ஸ்ட் பேஸ் எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. சரியா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏன் மெசொப்பொத்தேமியா சொல்லப்படுது? மெசொப்பொத்தேமியா ராஜாவும் கஷ்டப்படுத்துறான். ஏன் மெசொப்பொத்தேமியா? கூஷான்னு படிச்சோம் இல்லையா? கூஷான் அந்த வார்த்தை என்ன தெரியுமா அர்த்தம்? பைபிள்ல சொல்லப்பட்ட பெயர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஹிஸ்டரியில இருக்காது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ராஜா அவன் தனக்கு தானே எடுத்து கொண்ட பேர் ஆக்சுவலா இருக்கு. கூஷான்ற வார்த்தை தெரியுமா அர்த்தம்? கூஷான் அப்படின்னாலே டபுளி விக்கெட்னு அர்த்தம். டபுளி விக்கெட். விக்கெட்னா விக்கெட் அப்படின்னு அர்த்தம். குஷான்ற வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா டபுளி விக்கெட்னு அர்த்தம். விக்கெட் என்ன சொல்லலாம், என்ன புரிஞ்சுக்கலாம்? விக்கெட்னா விக்கெட்னாலே ஒரு மோசமான அர்த்தம் இல்லையா? டபுள் விக்கெட்னா ரொம்பவே வந்து மோசமா. அதாவது அந்த ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்தினுடைய கைகளை வச்சு நான் எப்படிப்பட்டவன் சொல்லி இந்த கூஷான்ற வார்த்தை அவன் தனக்கு தானே வைத்துக் கொண்ட பேர் ஆக்சுவலா. சரியா? சோ பைபிள்லயும் பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த வார்த்தைங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா ஹிஸ்டரியில பார்த்தா அந்த வார்த்தைங்க இருக்காது, கூஷான்ற வார்த்தைங்க இருக்காது. ஓகே. சோ அப்படின்னா இந்த கூஷான் ரிஷதாயம்னு சொல்லும் போது காஸ்பலேஜனுடைய ஆரம்பத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பம் கொடுத்த ஒரு கஷ்டப்படுத்தின ஒரு ஜனங்கள் யார்? சபையினுடைய ஆரம்ப காலத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பம் கொடுத்தது யார் அதிகமா?
ரோமன்ஸ்க்கு முன்னாடி துன்பப்படுத்துறது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அது யாருன்னா யூதர்கள் தான் கஷ்டப்படுத்தினாங்க. யூதர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா. சரியா? சோ மெசபத்தோமியா யாருடைய ஆரிஜின்? ஆபிரகாம் அவருடைய ஆரிஜின். அதுங்க தானே என்ன வெளியே கூப்பிட்டார், நீங்க என்ன பண்ணீங்க, இருக்க வேண்டாம் சொல்லி கூப்பிட்டார் இல்லையா? சோ மெசபத்தோமியான்றது பாத்தீங்கன்னா ஒண்ணு இஸ்ரேலினுடைய ஆரிஜின் ஆக்சுவலா ஒண்ணு. நம்பர் 8 பார்த்தோம் இல்லையா? இந்த 8க்கு ரெண்டு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா 7 காலப்பகுதி முடிஞ்ச 8ஆம் காலப்பகுதி நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஆங்கிள் பார்க்கும்போது 7ன்னு சொல்லக்கூடிய காலம் யூதர்கள் தகவலப்பட்ட விஷயமா இருக்கு. அங்க 8வதுன்றது பாத்தீங்கன்னா யூத யுகத்தை தொடர்ந்து வரக்கூடிய காசுக்கு விஷயம் 8ன்னு சொல்லக்கூடிய காரியம். இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா 8 எதை குறிக்கும்? யூஸ்வலாவே எந்த ஒரு என்ன பண்ணுவாங்க 8ஆம் நாள்ல என்ன செய்வாங்க? விருத்தசேதனம் பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? விருத்தசேதனம் அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு அசுத்தமான விஷயத்தை பண்ணக்கூடிய காரியம், நீக்கக்கூடிய காரியம். கரெக்டா இல்லையா? அதே மாதிரிதான் காஸ்பிலேஷனுடைய ஆரம்ப காலத்துல என்ன செய்யறார் தேவன்? இந்த திட்டத்துல யாரெல்லாம் அதற்கு தகுதியற்ற ஜனங்களா இருக்காங்களோ அவன் என்ன பண்றாரு? அவங்கள அதுல இருந்து பிரிக்கிறாரா? இப்படி சொல்லலாம். அது நம்ம அந்த பிரிக்கக்கூடிய காலத்துக்கு தான் இந்த லக்கம் பொருந்தி வரும். தேவனுடைய திட்டத்துல தகுதி இல்லாத ஜனங்களை பிரிக்கிறார் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பிரிக்கிற வேலையை செய்தது முதல் சபையினுடைய காலம் தான். யார் அது? யார் பிரிக்கப்பட்டது? தகுதியற்றவங்களை பிரிச்சார் இல்ல? யார் அது பிரிச்சது? அதுதான் நம்ம மத்தையில படிக்கிறோம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கு. அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய களத்தை நன்றாக விலக்கி கோதுமை என்ன பண்றாருன்னா சேர்த்துறார். பதறையோ அல்டர்லயே பதற அந்த தள்ளின விஷயம் தான் இங்க 40. இதுதான் முக்கியமான விஷயம். முதல் சபையினுடைய காலப்பகுதி எவ்வளவுதான்? 40 வருஷம் தான். சரியா? அப்படி பார்க்கும்போது முதல் சபையினுடைய காலத்துல தேவனுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்து யாரு சொல்லி பாத்தீங்கன்னா மாம்சிக விசுவாசம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் நம்பர் 8ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது 8ன்னு சொல்லக்கூடிய விஷயம் யூதர்கள் தொடர்ந்து வரக்கூடிய காலப்பகுதி என்ன பண்ற விஷயமா இருக்குன்னா கிளியரா? இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ரைட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்த மறுபடியும் பிரச்சனை யார் மூலமா வருது? எந்த ராஜா? மோவாபின் ராஜா. ரைட்டா? எத்தனை வருஷம் கஷ்டப்படுத்துறான்? 18 வருஷம். மோவாபின் ராஜா 18 வருஷம் கஷ்டப்படுத்துறான். கரெக்டா? அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு யூத ஜனங்கள் கஷ்டப்படுத்தினாங்க ஒரு காலப்பகுதி வரைக்கும். அடுத்த ஸ்பேஸ்ல அடுத்த சபையினுடைய காலத்துல தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின ஜனங்கள் யார்? அப்படின்னா அந்த ரோமர்களையும் நம்ம 18 இருக்கு இல்லையா 18 லிங்க் பண்ண முடியும். வேதத்தை பொறுத்த வரைக்கும் நம்பர் 18 இதை குறிக்கும். நம்பர் 18 எப்பவுமே உங்களுக்கு எனக்கு நம்பர்ஸ்ல பிரச்சனை வந்துடும். நம்பர் 18 இதை குறிக்கும். நம்பர் 18 இங்க படிக்கலாம். சம்பவம்லாம் கரெக்ட் தான். பொருள் என்ன? லூக்கால பாத்தீங்கன்னா 2 சம்பவம் வருமா? நீங்க சொன்ன மாதிரி சீலோவம்ல டவர் விழுந்து 18 பேர் என்ன ஆயிடுச்சுன்னா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 18 வருஷமா கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ படிக்கிறோம். சம்பவங்கள்லாம் கரெக்ட் தான். என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த சீலோவம் டவர் விழுந்தப்ப என்ன சொன்னார்னா இவங்க எல்லாம் பாலியல் கிடையாது, அதுதான் பேசுறாரு அந்த இடத்துல. கரெக்டா இல்லையா? அப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா என்டையர் புருஷாதிகளை பத்தி பேசப்பட்ட விஷயம். அதனாலதான் சாலமோன் தேவாலயத்தை 2 பிள்ளை வச்சாங்களா? என்ன பிள்ளை? போவாஸ் ஆகிய பிள்ளை வச்சாங்க இல்லையா? அதோட அளவு எவ்வளவு? 2 அளவு ஆக்சுவலா அங்க வரும் பில்லர்ல. என்னென்ன அளவு? ஒண்ணு 12 முழம், இன்னொன்னு 18, 2 வருது இல்லையா? சோ தேவனுடைய ஆலயத்துக்கு தூண் யாருன்னா சபைதான். அந்த சபையில 2 விதமான வகுப்பார் இருக்காங்க. யார் யார்? யூதர்களும் புறஜாதிகளும். யூதர்கள் லக்கம் யூதர்களை பொறுத்த வரைக்கும் நம்பர் 12 யாரை குறிக்கும்?
யூதர்களை குறிக்கும். 18 அப்படின்றது புறஜாதியை குறித்து பேசப்பட்ட விஷயம். சரியா? அப்ப 18ன்றது பாத்தீங்கன்னா புறஜாதியை செயல்படுத்தக்கூடிய காரியம். 2ஆம் சபையினுடைய காலத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பம் தரக்கூடிய ஜனங்கள் யார் தான்? புறஜாதிகள் தான். அது யாருன்னு பார்க்கும்போது ரோமர்கள் மூலமா ஏற்பட்ட ஒரு கஷ்டம். சரியா? இப்போ கவனிக்கலாம். கவனிக்கும் போது நம்ம ஒரு முக்கியமான பர்சனே விட்டாச்சு. ஒத்திரையிலே விட்டாச்சு கடைசியில. சோ முதல் சபையில யூதர்கள் மூலம் பிரச்சனை வந்து படிச்சோம் இல்லையா? யூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி பிரச்சனை கொடுத்தாங்க? யூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி பிரச்சனை கொடுத்தாங்க? என்ன பண்ணி ஆகணும்? நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும். கேட்டா இல்லையா? அப்ப நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸா பேசும்போது அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கிரிகள் தேவையில்ல, நம்ம வெளியே வந்துட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்திலிருந்து அவருடைய தெளிவுகளை கொடுத்து வெளியே கொண்டு வந்த ஒரு தூதன் யார்? அவர்தான் அத்துணையல் அப்போஸ்தலனாகிய பவுல். கேட்டா இல்லையா? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மேக்சிமம் ஃபோக்கஸ் எதுல இருக்கும் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தினுடைய விஷயம் எப்படி கிறிஸ்துவுக்கு நல்லா இருக்குன்றத அதிகமான பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. கேட்டா இல்லையா? அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய விஷயம் எல்லாமே என்ன கிறிஸ்துவோட முடிஞ்சிருச்சு. அவர் தானே இருக்காரு. நம்ம கொலோசியர்ல படிக்கிறோம் இல்லையா? அவைகள் வரும் காலத்து நல்லா இருக்கு, அவைகளின் பொருள் நிறைய பேசியிருக்காருல்ல இந்த மாதிரி எப்படியெல்லாம் படிக்கும் போது. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இது நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகள் தேவையில்ல, கிறிஸ்தவத்துக்கு முடிவா இருக்காருன்னு சொல்லி முதலாம் சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கொடுத்து அவங்களை வழி நடத்துறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒத்துணையலாகிய அப்போஸ்தலனாகிய பவுல். அதான் முதல் சபையினுடைய காலம். 2ஆம் சபை போயிடலாம். 2ஆம் சபையில பார்க்கும்போது இப்ப யார் வேண்டா? ரோமராஜ்யம் வந்துட்டாங்க. கரெக்டா? ரோமராஜ்யம் வந்து சபையை துன்புறுத்தும் போது அவங்க என்ன பண்ணாங்க? 2ஆம் சபையினுடைய சபையில இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன? ஒரு பக்கம் ரோமனுடைய துன்பம் ஆக்சுவலா இருக்கு. யார் கஷ்டப்படுத்தா? ஒரு தனிப்பட்ட ராஜாவை தந்தா இல்லையா? யாரு? டயக்ளோட்டியன் எத்தனை வருஷம் கஷ்டப்படுத்துறா? 10 வருஷம். எந்த வருஷம் அது? 300 ஒரு நம்பர் கரெக்ட். 303 இருந்து 313. அந்த 10 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலத்தான் படிக்கிறோம் நம்ம. ஓகே. பட் தேவனுடைய சபைக்கு வேற என்ன பிரச்சனை இருந்துச்சு ஆக்சுவலா? அந்த வேற ஒரு கஷ்டம் புறஜாதியினுடைய போதனையா இருக்கணும். கரெக்டா? நம்பர் என்ன ஆக்சுவலா? 18 தான் இல்லையா? அப்ப புறஜாதி கஷ்டப்படுத்துறாங்கன்றது ஓகே. அப்போ 2ஆம் சபையினுடைய பிள்ளைகளுக்கு இந்த புறஜாதி மூலமா ஏற்பட்ட உபதேசங்கள்ல வந்த பிரச்சனை என்ன? ஐடியா இருக்கா? சரி, ஏன் அப்படி கேட்டேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என் ரட்சகன் யாரு? ஏகூத் தான் ரட்சகன். என்ன யூஸ் பண்ணாரு அவரு? இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை யூஸ் பண்ணாரு. அப்படின்னா பிரச்சனை எங்க வந்திருக்கணும்? டாக்டரின் பிரச்சனை வந்திருக்கணும். கரெக்டா? அவன் என்ன தூதன் யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். எதை யூஸ் பண்ணாரு அவரு? இருபுறம் கருப்புள்ள பட்டயம் தான். அப்படின்னா இப்படி என்ன பண்ணலாம் தெரியுங்களா? ரிவர்ஸ்ல போயிடலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின ரைட்டிங்ஸ் எல்லாத்துலயுமே அவர் ஃபோக்கஸ் பண்ண விஷயம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் தான் அவருடைய ஃபோக்கஸ் ஆக்சுவலா இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்படின்னா 2ஆம் சபையில கிறிஸ்துவ யாருன்றதுல பிரச்சனை வந்திருக்கு. அதான் அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்ப என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போதனை வெளியே வருது 2ஆம் சபையினுடைய காலப்பகுதியில. அது என்ன சொல்லுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாஸ்டிசிசம்னு சொல்லுவோம். சரிங்களா? நாஸ்டிக்னு சொல்லுவோம் அந்த கொள்கையை பத்தி. ஜிஎஸ்என் ஆக்சுவலா. சோ இந்த கொள்கையினுடைய ஒரு தாற்பயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாஸ்டிக் டாக்டர்னு சொல்லிட்டு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இயேசுன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஜீசஸ் யாருமே இல்லை, அவர் சாதாரண ஒரு மனுஷன் தான். யார் கிடையாது, அவர் தேவனுடைய குமாரன்லாம் கிடையாது. இந்த பூமியிலேயே வாழ்ந்து நல்ல நிறைய வாழ்ந்த ஒரு சாதாரண மனுஷன் தானே தவிர அவர் தேவனுடைய குமாரன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சபை மத்தியிலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்றாரு யோவான், இயேசுவை கிறிஸ்து அல்லன்னு சொல்லி யார் மறுதலிக்கிறீங்களோ அவங்க தான் பொய்யன்ட்டார். யார் ஆக்சுவலா?
யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் சொல்லி அறிக்கை இல்லையோ அவங்க என்ன நியாயம் உள்ளவங்க. ஏன் தெரியுமா பேசினார்? ஏன் பேசினார்னா கிறிஸ்து யாருன்றதுலயே இரண்டாம் சபையினுடைய காலத்தை பிரச்சனையோட ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இந்த புறஜாதி மூலமா வந்த உபதேசங்கள் வர ஆரம்பிக்கும் போது அந்த உபதேசங்கள்ல இருந்து பட்டயத்தை வைத்து சண்டை போட்டது யாரும் சொல்லி பார்க்கும் போது இங்க ஏகோத் அங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சண்டை போட்டு காமிச்சிருக்காரு. சரியா? சொல்லி பார்க்கும்போது இந்த இரண்டாம் சபையினுடைய காலம் பார்த்தீங்கன்னா ரோமராஜ்யம் அல்லது புறஜாதிகள் மூலம் எழுப்பப்பட்ட உபதேசங்கள் அது கிறிஸ்து யாருன்றதை குஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சண்டை போட்டது யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் மூலமா அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் என்ன பண்ணாரு? சண்டை பண்ணா சொல்லி படிக்கிறோம். சரிங்களா? சோ முதல் ரெண்டு சபையினுடைய காலப்பகுதியில நல்ல கவனிங்க, முதல் ரெண்டு சபையினுடைய காலப்பகுதியில யூதர்களும் அப்புறம் புறஜாதிகளும் இவங்க தான் கஷ்டப்படுத்துவாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். வேற இடத்துல கிறிஸ்துவும் பேசி காமிச்சிருக்காரு ஒரு இடத்துல, சம்பவத்திலையும் நம்ம கவனிக்கலாம். என்ன சொல்ல முடியும்? அதாவது ரெண்டு சபையினுடைய காலம் இல்லையா, முதல் சபையில் யூதர்களை கஷ்டப்படுத்துவாங்க, இரண்டாம் சபையினுடைய காலத்துல ரோமன் கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்ற விஷயத்த கிறிஸ்து இடத்துல பேசி காமிச்சிருக்காரு. என்ன சொல்லலாம்? இல்ல எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவர் பேசுறது வேற ஒரு சம்பவத்தின் மூலமா தன்னுடைய கடைசி வாரத்துல ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் பசி உண்டாகுதா, எங்க போற அத்தி மரத்துக்கிட்ட போற, கனி இல்ல, இனி ஒரு காலம் உங்ககிட்ட கனி உண்டாகாது இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் டே வராங்க, மரத்தை பாக்குறாங்க, என்னாச்சு? அது பட்டு போயிடுச்சு. எவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க சிஷ்யர்கள், இவ்வளவு சீக்கிரம் பட்டு போயிடுச்சு மரம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்ற? ஒரு ஷோல சொல்லிட்டு போறோம், அப்படி கண்டிப்பா பண்ணிருக்கோம். அப்படியே நீங்க ஸ்டாப் ஆக கூடாது. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க சிஷ்யர்கள்லாம், இவ்வளவு சீக்கிரம் பட்டு போயிடுச்சுன்னு சொல்லி. அப்ப என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு கடுகள விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடல் தள்ளுண்டு போன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது போயிரும்னாரா? அத்திமரம் யார்? இஸ்ரேல் ஜனங்கள். சரியா? மலை யாரு? எதை குறிக்கும்? சோ அத்திமரம் பட்டு போறது முதல் சபையில விழுந்து போற யூத ஜனங்களை அடையாளப்படுத்தும். மலை தள்ளுண்டு விழுந்து போறது இரண்டாம் சபையினுடைய காலத்துல விழுந்த ரோம ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கு. புரிஞ்சா? சீக்வன்ஸ் என்னன்றது அங்க. அதனாலதான் தேவனுடைய சபையை துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க இல்லையா டைம்ல. ஃபர்ஸ்ட் மறுத்தது யார்? சாட்சியா? யோவான். ஸ்தேவான். ஸ்தேவான கொன்னது யார்? யூதர்களா ரோமர்களா? யூதர்கள் தான் பண்ணாங்க ஆக்சுவலா. கேட்டா இல்லையா? இப்ப ஸ்தேவான கொலை பண்ணதுக்கு அப்புறமா சபை என்ன செய்யறாங்க? எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, வர ஆரம்பிக்குது ஆக்சுவலா. அடுத்து கொண்டது யார? அடுத்து யார கொண்டாங்க? யாக்கோப கொண்டாங்க. கொன்னது யார்? ஏரோது யார்? யூதனா ரோமனா? புறஜாதியா? புறஜாதியினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவர் ஆக்சுவலா. கேட்டா இல்லையா? அப்ப ஸ்தேவான கொன்ன விஷயம் முதல் சபையில தேவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் யாரும் ஏற்படுதுன்னு அர்த்தம், யூதர்கள் மூலம் ஏற்படுதுன்னு அர்த்தம். இரண்டாம் பேஸ்ல பாத்தீங்கன்னா யாக்கோப கொலை பண்ணது யாரு? ஒரு புறஜாதி அதிகாரத்தில் உள்ளவங்க. ரோமராஜ்யம் மூலம் ஏற்பட்ட ஒரு உபத்திரவத்தை லிங்க் பண்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த முதல் ரெண்டு சம்பவங்களும் பாத்தீங்கன்னா சபையினுடைய முதல் ரெண்டு பேஸ் நம்ம லிங்க் பண்ற விஷயமா இருக்கு. சரியா? இது முடிஞ்சோடனே அடுத்தது அது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பட்டயம் இருக்கு இல்லையா, அளவு எவ்வளவு அந்த பட்டயத்துக்கு? அளவு அளவு கவனிக்கல யாருமே? படிங்க 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி. ஓகே, அளவு எவ்வளவு? ஒரு முழம். சோ பட்டயம் எது குறிக்கும்?
சத்தியத்தை குறிக்கும். ஏன் ஒரு முடம்? நல்ல கவனிங்க. அப்போஸ்தலன் யோவான் பேசின எல்லா சத்தியத்தினுடைய விஷயங்களும் யாரை பத்தினது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின விஷயம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு முழம்க்கு சம்பந்தம் இருக்கா? எங்கேயாவது ஒரு முழம்க்கு எங்க சம்பந்தம் இருக்கா? ஏன்னா யோவான் பேசுறது எல்லாம் யாரை பத்தின விஷயம் தான்? கிறிஸ்துவ பக்கமான விஷயம் தான் எல்லாமே அவர் பேசுறது எல்லாமே. அப்ப கிறிஸ்துவ பக்கம் பண்ணி பேசுறாரு அப்படின்னா பைபிள்ல எங்கேயாவது கிறிஸ்துவுக்கும் இந்த ஒரு முழத்துக்கும் சம்பந்தம் சொல்லப்பட்டிருக்கா? ஒரு க்ளூ வேணா தரலாம். டேபர்னாக்கல்ல ஒண்ணு வருதாங்க உடன்படிக்கை பெட்டியில வராது. 1.5 முழம் தான் வருவாங்க. ஒரு முழம் எங்க வரும்? சின்ன க்ளூ தரேன். அந்த ஐட்டம் பழைய ஏற்பாட்டுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும், புதிய ஏற்பாட்டுல இருக்காது. தூப பீடம். கரெக்டா? ஏன்னா புதிய ஏற்பாடு என்ன சொல்ல மாட்டார் அப்போஸ்தலன் பவுல் இதை பத்தி பேசிருக்க மாட்டார். ஆக்சுவலா அது கலசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். ஆக்சுவலா புது பீடத்தின் அளவு எவ்வளவு? மேல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் ஒண்ணுக்கு ஒண்ணுதான் ஆக்சுவலா சைஸ்ங்க. யாரை குறிக்கும்? தூப பீடம் ஆக்சுவலா கிறிஸ்துவினுடைய சுகந்த வாசன பலியை குறிக்கும். கரெக்டா? ஏன் ஒரு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பட்டயம் யாரை பத்தி அந்த பட்டயம் ஆக்சுவலா கிறிஸ்துவை பற்றின பட்டயம் தான் யார் யூஸ் பண்ணது? அப்போஸ்தலன் யோவான் யூஸ் பண்ணதுன்றதை நம்ம கவனிக்கணும். சரியா? ரெண்டு ஒரு காலப்பகுதியை முடிச்சிட்டோம். அப்ப நம்ம அடுத்து வரலாம். 3ஆம் காலப்பகுதி யார் பண்ணது? 3வது யாரு? சம்கார். அவர் என்ன பண்ணார்? காற்றுக்கோளால வந்து 600 பேரை அடிச்சு காலி பண்ணிட்டார். ஓகே. சோ 600ன்ற லக்கம் யாரை குறிக்கிற ஒரு விஷயம்? அங்கேருந்து நம்ம போலாம். ஏன்னா நம்ம 600 ஈஸியா நம்ம வந்து படிச்ச ஒரு விஷயங்கள் எல்லாம் 600 யார குறிக்கக்கூடிய ஒரு லக்கம் இது 600ன்றது. யார நீங்க லிங்க் பண்ண விஷயம் கரெக்ட். சிலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓகே. பட் யார லிங்க் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த பேப்பசியை லிங்க் பண்ணக்கூடிய லக்கம் ஆக்சுவலா கரெக்டா இல்லையா? 600 66 படிக்கிறோம் இல்லையா? இது பாத்தீங்கன்னா பேப்பசியை லிங்க் பண்ணக்கூடிய விஷயம். சரி, பேப்பசியை லிங்க் பண்ணக்கூடிய இந்த லக்கம் ஏன் இங்க வரணும்? 3வது ஒரு போர்ஷன்ல பேப்பசியை லிங்க் பண்ணக்கூடிய லக்கம் ஏன் 3ஆம் சபையினுடைய காலப்பகுதியில் அவரும் கேட்கிறேன். ஆன்சரே அதான் ஆக்சுவலா. ஏன்னா இந்த போப் மகத்தினுடைய ஆதிக்கம் பெருந்தது எந்த சபையில இருந்தா? எந்த வருஷம்? எந்த வருஷம்? எந்த வருஷம் போப் மகத்தினுடைய ஆதிக்கம் ஸ்டார்ட் ஆச்சு? 539 இல்லையா? இந்த சபையினுடைய கால 539 அப்படின்றது 3ஆம் சபையினுடைய காலம். சபையின் காலம் என்னங்க? சபையின் காலம் என்ன? ஆரம்பம் எங்க? இதான சபையினுடைய காலம். கேட்டா இல்லையா? இதுல 539 என்ன ஆக்சுவலா போப் மாரம் அதிகாரம் பண்ண ஒரு காலப்பகுதி இந்த சபையின் காலம் தான். சரி, இதுல நல்லா கவனிங்க. இப்ப தாற்றக்கோள் எதை பாயிண்ட் பண்ணும் சொல்லி பார்த்தேன். என்னவே அந்த எருது ஆக்சுவலா பாயிண்ட் பண்ணக்கூடிய கோல் ஆக்சுவலா. சரியா? எருதுன்றது ஆனா இல்ல பெண்ணா? என்ன ஒரு பால் அது? ஆண் தானே எருதுனாலே. அவர் நல்லா கவனிங்க. எருதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதை பாயிண்ட் பண்ணக்கூடிய கோல்னா எருதுன்றது யாரை அடையாளப்படுத்தும்? ஆண்டவராகிய இயேசு அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம் தான். அப்படின்னா 3ஆம் சபையினுடைய காலத்துல ஒருத்தர் இந்த தாற்றுக்கோளை யூஸ் பண்ணார். அவர் யார பாயிண்ட் பண்ணார்னா கிறிஸ்துவ பாயிண்ட் பண்ணார். யாரு? உங்களுக்கு எல்லாமே பொருள் தெரியும். நிழலோட லிங்க் பண்றோம் அவ்வளவுதான். நம்ம 3ஆம் சபையினுடைய காலத்துல ஒருத்தர் என்ன பண்ணார்னா அந்த காளைய பாயிண்ட் பண்ணார். இவர் தான் சொல்லி கரெக்டா. யாரு? அந்த கான்ஃபரன்ஸ்ல நிச்சய மாநாட்டில் படிக்கணும் இல்லையா? அவர் என்ன செஞ்சார் ஆக்சுவலா? ஆப்போசிட் பாயிண்ட் என்ன ஆக்சுவலா? அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க? ஆப்போசிட் என்ன பேசினாங்க? அத்ரிஷஸ் இருந்தார் இல்லையா? அவர் என்ன பேசினார்? நம்ம பேசுறதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அத்ரிஷஸ் பேசுறதே எப்படி ஞாபகம் இருக்கு நமக்கு? ஆக்சுவலா 3 தேவ கொள்கை ஆக்சுவலா அப்ப டெவலப் ஆகல. நிச்சய மாநாடு இருக்கு இல்லையா? அந்த சமயத்துல எது வரவே இல்லை.
ட்ரினிட்டின்ற கான்செப்ட் ஆக்சுவலா வரவே இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிதாவும் குமாரனும் ஒன்னான்றதுதான் பிரச்சனை. சரியா? அவர் என்ன பண்றாரு? அத்தனேஷியஸ் 2 பேரும் ஒரே நபர் தான்ன்றது அவருடைய பாயிண்ட். ஆனா கிறிஸ்து யாருன்றது, பிதாவாகிய தேவனுடைய குமாரன் தான் கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஏரியஸ் பேசினாரு. அதான் பாக்குறோம். இதை பாயிண்ட் பண்ணக்கூடிய கோல் இது. அந்த எருத பாயிண்ட் பண்ணக்கூடிய கோல், அதாவது அப்ப இயேசு கிறிஸ்து யாருன்றத என்ன சொன்னது யாரு? இங்க சம்கார் அங்க புதிய ஏற்பாட்டுல ஏரியஸ் தான் என்ன பண்றாருன்னா ஒரு பாயிண்ட் பண்றாரு, கிறிஸ்து யாருன்றத பாயிண்ட் பண்றாரு. ஏன் லக்கம் 600ன்ற விஷயம் இங்க வரணும்? ஏன் 600? அப்படின்னா இந்த 3ஆம் சபையினுடைய காலப்பகுதி தான் போப் மார்க்கத்தினுடைய ஒரு ஆதிக்கம், ஒரு காலப்பகுதி துவங்கின ஒரு சபையின் காலமா இருக்குன்றதுக்காக நம்ம படிச்சு சொன்னாங்க. சரியா? இதை பார்த்திருக்கோம். 3 சம்பவங்கள் பார்த்திருக்கோம். சோ முதல் 3 நியாயாதிபதிகளும் பாத்தீங்கன்னா சபையினுடைய பார்க்க போறோம். இப்போ வரைக்கும் பார்த்த 3 பேரும் பாத்தீங்கன்னா சபையினுடைய முதல் 3 காலப்பகுதி என்ன பண்றாங்கன்னா ரிலவன்ஸ் காமிக்கிறாங்கன்றதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? சோ அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம் போது ஃபுல்லா முடிக்க முடியாது, பிரேக் வேணும். ஓகே, சோ என்ன பண்ணலாம்? 3 நம்ம ஸ்டாப் பண்ணலாம். சோ இது பிரேக் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? மறுபடியும் மீதிக்கூடிய சபையின் காலத்தை குறித்து நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? சோ தேவன் தாமே இந்த பகுதி ஆசிரியப்பாரு.